இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் கொண்டு, அதாவது 60 வருடங்கள்ல இது 40வது வருடம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் 60 வருடங்களாக பிரிக்கப்படுது. இது 40வது வருடமாக இந்த பராபவ வருடம் தொடங்குகிறது. இது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. இந்த பராபவ வருடத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உலக அளவில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பராபவ வருடம், பராபவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுழற்சி முறை அப்படின்றது இந்த பொருளை கொடுக்கும். அதுல ஜோதிட ரீதியாக புகழின் உச்சியில இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு சில ஏமாற்றங்களையும் சில தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். அதனால எல்லாருக்குமே என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள், ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால இந்த ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே வருமானத்தின் மீது ஒரு அக்கறை இருந்துகிட்டே இருக்கும். அந்த பொருளாதார ரீதியாக எந்த விதமான நெருக்கடிகளையும் சந்திச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த துலாம் ராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கடன் வாங்குறத ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்கள் கடன் அப்படின்ற ஒரு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படியே வாங்கின கடன் ஆகப்பட்டது எப்படியாவது ரொம்ப விரைவாக அடைச்சிடணும் அப்படின்னு அதற்காக அயராது உழைப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். இந்த ராசியில சனி உச்சம் பெறதுனால எப்போதுமே அந்த உழைப்புக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். ராசிக்கு அதிபதி சுக்கிரனாக இருந்தாலும் கூட தன்னுடைய வெளி தோற்றத்திலையும் தன்னுடைய வேலையிலையும் எந்த அளவுக்கும் பெரிய அளவுக்கு அதுல ஒரு அழகா இருக்கணும், அந்த ஒரு கவர்ச்சியில எந்த விதமான ஒரு நாட்டமும் இல்லாமல் தன்னுடைய கடின உழைப்புல மட்டும் நாட்டம் இருப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். இவர்களுக்கு 2026ல வரக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஒரு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்திலேயே வருடம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் சுக்கிரன் சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் போது சூரியன் அங்க உச்சம் அடைகிறார். 7ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது லாபஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு தொழில் மாற்றத்தையும் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இவர்கள் புதிய தொழில் முயற்சிகளை செய்வதற்குண்டான ஒரு நேரம். ஏற்கனவே தொழில்ல இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு தொழில் புதிதாக ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை செய்வாங்க. அந்த முயற்சிகளிலும் நல்ல ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வேலை ரீதியான சில மாற்றங்கள்ல இந்த ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். ஏன்னா கடந்த காலத்துல வேலை செஞ்சிருக்கிறாங்க, நிறைய வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அதுல ஒரு அங்கீகாரம் இல்லை. திடீர்னு இருந்தாப்புல வேலை இழப்புகள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அந்த வேலையை இழந்த உடனே என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம ஒரு பதற்றம், ஒரு பயம் எல்லாம் கலந்த ஒரு சின்ன ஒரு உணர்வுகள் இவர்களுக்கு எப்போதுமே வந்துட்டு போகும். ஆனாலும் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இது கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இந்த நபர்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக இந்த வருடத்துல உங்களுக்கு வேலை இழப்புகள் போன்ற சில விஷயங்கள்லாம் நடக்காது. வேலையினால நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். ஏற்கனவே வேலை இழந்திருக்கிறீங்க, இந்த ஏப்ரலுக்கு முன்னாடியே வேலை இழந்திருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளும் இந்த ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான் வரார். இந்த ஆண்டுல, இந்த பராபவ ஆண்டுல 4ஆம் இடத்துக்கு அந்த ராகு பகவான் வர்றதுனால சொத்துக்கள்னால சில தொந்தரவுகள் அப்படின்றது தற்காலிகமாக வந்தடையக்கூடிய ஒரு நேரம். திடீர்னு இருந்தாப்புல சொத்துக்கள் மீது ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதோ இல்ல அந்த வீட்டுல ஒரு நிம்மதியாக தூங்க முடியாம ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வருது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது பாம்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் கண்ணுல தென்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி அந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல வந்த உடனேயே இந்த சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நீங்க முழுமையாக உணரக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி தாயார் வழியில இருக்கக்கூடிய சில தொந்தரவுகளும்
தொந்தரவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அம்மாவுக்கு ஏதாவது உடல்நலன் சோர்வாகக்கூடிய ஒரு நேரம், அவங்களுக்குன்னு சில மருத்துவ சிகிச்சைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம், இல்ல அம்மாக்கும் குழந்தைகளுக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உருவாகக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாமே டெம்பரவரி தான். ஏன்னா ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த மாதிரியான தற்காலிக சூழ்நிலைகள் முழுமையாக அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால அம்மாவை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. இல்ல அம்மா கூட இருக்கக்கூடிய ஒரு சில கண்டிஷன்ஸ் சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தெய்வ பிரார்த்தனைகள் நல்லது. அவர்களினுடைய உடல் நலனுக்காக அந்த தெய்வ பிரார்த்தனைகளை செஞ்சுக்கணும். இல்ல அப்படின்ற பட்சத்துல தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்ல 2 பேருமே இன்வால்வ் ஆகுறத ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு தொந்தரவுகள் வராது. இவர்களினுடைய 6ஆம் இடத்துல சனி பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்துல சனி பகவான். இந்த வருடத்துல கடன் வாங்காத நபர்கள் கூட முக்கியமா கடன் வாங்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி கடன் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த வருடத்துல கண்டிப்பாக கடன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உறுத்தலை கொடுக்கும். ஏன்னா வேலையில உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதனால அந்த வேலையில நிம்மதி இல்லாதனால எதையாவது செஞ்சு நம்ம சுயமா தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால அந்த கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க முக்கியமா கடன் வாங்கினீங்கன்னா பேங்க் லோன் மாத்திரம் வாங்குங்க, வேற யாருக்கிட்டையும் வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபே கொலாப்ஸ் ஆகி போயிடும். ஏன்னா முக்கியமான ஒரு உறவுகளோ நண்பர்களோ உங்களை வச்சு செஞ்சிருவாங்க இந்த கடன் விஷயத்துல. ஆனால் உங்களுடைய வங்கிகள் மூலமாக நீங்க கடனை அப்ரோச் பண்ணும்போது அதன் மூலமாக கடன் நிவர்த்தி அடையுமே தவிர இந்த உறவுகள்னால நண்பர்கள்னால வரக்கூடிய கடன் இன்னும் எக்ஸாஸ்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். உங்களுடைய மன வலிகளை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்குமே ஒழிய அந்த பேங்க்னால எந்த பிரச்சனையுமே இருக்காது. சில பேருக்கு அந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஆன்லைன் மோசடி இந்த மாதிரியாக எல்லாம் இந்த இடத்துல நீங்க ஏமாறக்கூடிய ஒரு நேரம். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஏமாற்றத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அந்த ஆன்லைன் மோசடியெல்லாம் கண்டிப்பாக ஒரு பராபவ வருடமே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சுழற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு டவுன் கொடுக்கும், அடுத்து இன்னொருத்தர் டவுன்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உச்சத்தை கொடுக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கு. அதனால இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இவர்களினுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் ஏற்படும். கோச்சார நிலவரங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்களினுடைய வேலையிலையும் தொழிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகத்தோட வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இவர்களுக்கு தான் இப்போ மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாமே கிடைக்க போகுது. ஏன்னா வருடம் ஆரம்பிக்கும் போது சுக்கிரன் 7ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா தான் இல்லைன்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மாயையிலேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணீங்க. எப்போதும் போல அந்த சுறுசுறுப்பு இருக்கட்டும், தப்பு கிடையாது. அந்த சுறுசுறுப்பை ரொம்ப லிமிட்டோட வச்சுக்கோங்க. உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் ஒவ்வொரு இடத்துலயும் முட்டுக்கட்டப்படும். அதனால அதை கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா கையாள்றது இந்த துலாம் ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.